அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக டேஸ்டான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேபிகார்ன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை 10 நிமிஷம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பில் வானலியை வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, சின்ன பட்டை துண்டு, அன்னாசி பூ மூட்டு சின்ன பீஸ் இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி பழம் அதையும் நறுக்கி அதையும் இது கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை ரொம்ப நைஸாக வதக்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும். நம்ம அரைக்க தான் போகிறோம். இதை பாருங்கள், இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது சின்ன குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சுட்ட உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி விழுது அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அடுத்தது சீரகப்பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சீரகப்பொடி நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்தது சாட் மசாலா அல்லது கரம் மசாலா பொடி இருந்ததுன்னா அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கடைசியாக உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி தான் பேபிகார்ன் பண்ணி வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 10 நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா அப்படியே இதில் எடுத்து போட்டுக்கலாம். அல்லது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட தேங்காய் பால், அதாவது ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் நல்லா கெட்டியாக இருக்கணும். அது இந்த மாதிரி 1/2 கிண்ணம் எடுத்து ஊற்றணும். நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணி ஊற்றாமல் ஊற்றுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்தது இது கூடவே தண்ணி கலக்கி ஊற்றிடுங்க கொஞ்சமாக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேக வைக்காமல் நம்ம பேபிகார்ன் அப்படின்னா இதை குக்கர் மூடியை போட்டு விசில் போடாமல் இதை 10 அல்லது 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இதை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். படுறவங்க ரைஸ் போட்டு அதில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்த உடனே இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். மேலே லேஸாக புதினா இலைகளை மட்டும் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். நம்ம நார்மலாக எப்பொழுதும் செய்கிற குருமாவை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. புளி வேணும்னா கொஞ்சமாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.